வாங்க வாங்க வாங்க. விசாகம் விசாகம். என்னன்னு? உள்ள வாங்க பேசலாம். நல்லா இருக்கீங்களா அத்தை? இத கேட்கறதுக்கு ஒரு 300 மைல் தொலைவில் இருந்து வந்தீங்க? போன்லயே கேட்டிருக்கலாமே. என்னம்மா இது, வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவ? அண்ணே, நான் நல்லா இருக்கேனான்னு விசாரிக்கிறதுக்கு வந்திருந்தா நானும் நல்ல விதமா பேசியிருப்பேன். அவங்க தங்கச்சி அமுதாவை பத்தியில கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. ஏன் அத்தை வரக்கூடாதா? இப்பதான் அமுதாவுக்கும் மணியரசுக்கும் எந்த விதமான தப்பான உறவு இல்லைன்ட்டு செல்லமாணி நிரூபிச்சிட்டாங்கல்ல. உங்க கோவம் எங்களுக்கு புரியுது. நீங்க பெரியவங்க, நடந்ததெல்லாம் மறந்துட்டு அமுதாவை ஏத்துக்கோங்கம்மா. அமுதா மனசளவுல செத்துட்டு இருக்கா. நீங்க தான் அவளை மன்னிச்சு ஏத்துக்கணும் அத்தை. தயவு செஞ்சு என் தங்கச்சி தண்டிச்சிடாதீங்க அத்தை. அண்ணே, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா? என்னம்மா இது, அவங்க உங்ககிட்ட பேசினா நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. இவங்க கிட்ட பேசுறதுக்கு புதுசா என்ன இருக்கு? 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் கூட பிறந்தவளுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்காங்க. விட்டு கொடுத்தா பேச போறாங்க. இப்ப என்ன, உங்க தங்கச்சி அமுதாவுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட சொல்றீங்களா? அம்மா, நடந்ததெல்லாம் டிவி நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு என்னமா இருக்கு? அதுக்கப்புறம் போலாமா வேணாமான்னு எல்லாரும் ஒன்னா கூடி பேசி முடிவு பண்ணிட்டு இங்க கிளம்பி வந்திருக்கீங்களா? ஆனா செல்லம்மா நேத்தே வந்து இங்க நின்னா. அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையும், அவ பட்ட கஷ்டத்தையும் சொன்னப்ப என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? பிரிஞ்சு இருக்கிற தம் புருஷனோட தங்கச்சிக்காக பாடுபட்டவள கூட பிறந்தவனோட சாவுல கூட அவளை அவமானப்படுத்தி இருக்காங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அவளுக்கு என்ன பண்ணீங்க? பெத்த பிள்ளைய பிடிங்கிக்கிட்டு அவளை தனிமரமா ஆக்கினது தானே மிச்சம். கொலை பண்ணி பணத்தை எரிச்ச தங்கச்சிய நான் மருமகளை ஏத்துக்கணும்னு சொல்றீங்க. ஏன் உன் அண்ணி செல்லமாவ உன் அண்ணனோட சேர்த்து வைக்கணும்னு நீங்க எல்லாம் ஏன் முயற்சி எடுக்கல? நாங்க முயற்சி எடுக்காம இல்லம்மா. அண்ணன் தான் பிடி கொடுக்காம இருக்காரு. அப்போ உன் அண்ணன் தெளிவானவன், நான் மட்டும் ஏமாந்தவளா? சரி சரி, இந்த பிரச்சனையை வச்சு நான் என் மருமகளை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அப்புறம் செல்லம்மா பட்ட கஷ்டத்துக்கு பலனே இல்லாம போயிடும். அவ என்ன உங்க எல்லார்கிட்டயும் அண்ணி மாதிரியா நடந்துக்கிட்டா? ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து உங்க எல்லாருக்கும் பார்த்து பார்த்து தானே செஞ்சா. முதல்ல அவளை சந்தோஷப்படுத்துங்க. என் மருமகளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். போங்க. நின்னுகிட்டே இருக்கீங்களே, வாங்க உள்ள போய் உட்காந்து பேசலாம். வாங்க உட்காருங்க. நீயும் உட்காருமா. நான் கூட வாசுக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டேன். அமுதா கூட விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. ஆனா வாசுதான் பிடிவாதமா இதுக்கு ஒத்துக்கல. நல்ல வேலைக்கு பெரிய பாவத்திலிருந்து தப்பிச்சிட்டமா. நல்ல பொண்டாட்டி அமைகிறது கஷ்டம். அப்படி அமைஞ்சவங்கள வேண்டான்றாருன்னா உங்க அண்ணனுக்கு உண்மையிலேயே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. செல்லமாவையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க. எடுத்துங்க. செல்லம்மா எங்க வீட்டுக்கு தேடி வந்து பேசினது யாருக்கும் தெரிய வேண்டாம். அமுதாவை நீங்களே மனப்பூர்வமா ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்கட்டும்னு சொன்னா. அந்த மனசு யாருக்குமா வரும்? அவளுக்கு ஏதாவது செய்யணும். உண்மையிலேயும் அண்ணனுக்கு மனசாட்சின்னு இருந்தா யோசனை பண்ணி பார்க்கட்டும். நான் அண்ணன் கிட்ட பேசுறேன்.
அவருக்கு புரிய வைக்கிறாத்த. புரிய வைக்கிறதோட மட்டும் இருக்க கூடாதுமா. உன் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்தாங்கன்ற நல்ல செய்தி எனக்கு வரணும். ம். அப்பதாம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கும். குடிங்க. எங்களுக்கு அப்பவே தெரியுங்க நம்ம மணியரசு தம்பி தப்பு பண்ணிருக்காதுன்னு. நாங்க நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இத பாருங்க, கமிஷனரே பேட்டி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நீங்க செஞ்ச புண்ணியங்க. தர்மம் தலைக்காக்கும்னு சொல்லுவாங்க, அது உண்மையாயிருச்சு பாத்தீங்களா? உங்க கையால எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்கீங்க. ஆண்டவன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அதான் ஏசி சிவரஞ்சனியை தண்டிச்சிட்டான். டிவியில நம்ம செல்லம்மா என்னமா பேசிச்சு தெரியுங்களா? நியூஸ்ல திரும்ப திரும்ப அதையே தான் காட்டிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு மகளை பெற்றதுக்கு நீங்க பெருமை தான் படணும். மணியரசையும் விடுதலை பண்ணிடுவாங்க. அப்புறம் என்னங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. வரேங்க. செல்லம்மா, நான் பேப்பர் பார்த்தேன். செல்லம்மா, நீ சாதிச்சிட்டம்மா. ஆமா செல்லம்மா, டிவி பத்திரிக்கை எல்லாத்துலயும் ஓ நியூஸ் தாமா. சரி. என்னப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்லம்மா, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. எல்லாரும் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? இவங்க தானே அன்னைக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறாங்க. வேடுங்கப்பா. டீ போட்டு வரேன்ப்பா. செல்லம்மா, என்னப்பா? நானும் உன் மனசு ரொம்ப நோவடிச்சிட்டல்லம்மா. ஆனா இன்னைக்கு நீ தனி ஆளா நின்னு சாதிச்சுட்டு வந்திருக்கம்மா. இல்லப்பா, இன்னைக்கு எல்லாருமே பெருமையா பேசுறாங்கன்னா அதுக்கு நீங்க தான்ப்பா காரணம். அமுதா மணியரசு மேல இருக்கிற கலங்கத்தை தொடச்சிட்டு வா, அப்பதான் உன்கிட்ட பேசுவேனா அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்துச்சு. அந்த வார்த்தை தாப்பா இன்னைக்கு என்ன ஜெயிக்க வச்சிருக்கு. நீ இப்படி சொல்றது உன்னோட பெருந்தன்மம்மா. நியாயமா நாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா பெத்த மகனி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்குமா. எதையோ பேசிட்டோமா, உன் மனசு புண்படுற மாதிரி. மன்னிச்சிருன்னு சொன்ன எல்லாம் சரியிடுமாமா. அதனாலதான் வார்த்தை வரமாட்டேங்குதுமா. எங்க இன்னொரு மகனையும் இழந்துருவேனோட பயந்துட்டு இருந்தம்மா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. என்னப்பா இது? இதுக்கு என்கிட்ட போய் மணியரசு ஏன் தம்பி? இன்னைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தானே. அன்னைக்கு சட்டத்துக்கு முன்னாடி அவனை சரண்டர் பண்ண வச்ச. இன்னைக்கு தர்ம நியாயப்படி அவன் நல்லவனா நிரூபிச்சிருக்கும்பா. உன்னோட இந்த பக்குவம் இருக்கு, அது யாருக்கும் வராதுப்பா. உன்ன மாதிரி தைரியம் இருந்திருந்தா இன்னைக்கு கடற்கரை நம்ம கூட இருந்திருப்பாமா. இல்லப்பா, மணியரசு விஷயத்தை கேட்டு அண்ணன் செத்துட்டாருன்னு சொன்னது என்னால ஏத்துக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் பலவீனமானவர் இல்ல. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. அண்ணன் இயற்கையா சாவல. அன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அம்மா 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 வேண்டாம்மா. மணியரசு விஷயத்துல இப்பதான் எல்லாருக்கும் மேல கோவம் தணிஞ்சிருக்குமா. இந்த நேரத்துல கடற்கரையோட சாவை பத்தி பேசி மறுபடியும் எல்லாரோட கோவத்துக்கு ஆளாயிடுதுமா. நடந்ததெல்லாம் விதின்னு நினைச்சு இதோட விட்டுருப்பா. அது எப்படிப்பா விட முடியும்? ஜெயில இருந்து ஸ்னேகா வந்ததா நேரம் என்னதான் பார்க்க வந்தா. அவ கூட வந்தது யாருன்னு தெரியுமா? ஏசி சிவரஞ்சனி. 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட சவால் விட்டு போனாங்க. மணியரசு ஜெயில இருந்து தப்பிச்ச அன்னைக்கு வீட்டுல நம்மள ஹவுஸ் அரெஸ்ட் வச்ச அந்த சிவரஞ்சனி மறுநாள் நம்மள ரிலீஸ் பண்ணின போது போன்ல அவ என்ன சொன்னா தெரியுமா? நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போ, உன் அண்ணனுக்கு என் வாழ்த்து சொல்லுன்னு சொன்னா. எதுக்கு அப்படி சொன்னானோ அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க போய் பார்த்தா அண்ணன் ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டிட்டு இருந்தாரு. அப்பதான் அவ சொல்றதோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சது. இப்ப புரியுதாப்பா? இப்ப புரியுதா? சிவரஞ்சனியும் ஸ்னேகாவும் சேர்ந்துதான் ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்காங்க.
மணியரசி ஜெயில இருந்து தப்பிச்சதும் அது சிவரஞ்சனியோட சூழ்ச்சிதான். இதெல்லாம் ஏமா முன்னாடி என்கிட்ட சொல்ல? சொல்லிருந்தா யாருப்பா நம்பிருப்பாங்க? மணியரசு அமுதா விஷயத்தை நிரூபிக்காம நான் எது சொல்லியிருந்தாலும் மத்தவங்களை விடுங்க, நீங்களே என்ன நம்பிருப்பீங்களா? எல்லாருமா சேர்ந்து செல்லம்மா எது செஞ்சாலும் உங்களுக்கு அது பாதகமா தான் முடியும்னு பேசி பேசியே என்ன ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்த்தீங்களே. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஆனா உன் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்குன்னு மட்டும் இப்ப நல்லா புரியுதுமா. காலம் கடந்து புரிஞ்சு என்னப்பா பண்ண முடியும்? ஸ்னேகாவோட சூழ்ச்சியில இருந்து அண்ணனை எப்படியாவது காப்பாத்திடலான்னு நினைச்சேன். முடியலையே. அண்ணனை உயிரோட பழி கொடுத்துட்டேன். அம்மா, இத பத்தியெல்லாம் மறுபடியும் பேசி ஒன்னும் ஆக போறது இல்லம்மா. உன் மனசுல இருக்கிற ஆதங்கம், வருத்தம், கோபம் எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிருப்பா. உன் அண்ணன் வீட்டு ஜனங்களுக்கு புத்தி இல்லைன்னு நினைச்சுக்கோ. அவங்க தான் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டாங்க, நீயுமா சின்ன பிள்ளை. அவங்களோட உதாசீனத்தை எல்லாம் உன் மனசுல இருந்து தூரம் எடுத்து எரிஞ்சிருமா. நாளைக்கு உன் அண்ணனோட 16வது நாளுக்கு அருமாதி. அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மேல வருத்தம், கோபம் எல்லாம் இருக்கும். அது நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் நினைச்சா உன்னால அங்க வரவே முடியாது. ஆனா உன் அண்ணன் மேல உனக்கு இன்னும் பாசம் இருக்குல்ல, அதுக்காவது வாமா. உன் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணுமா, அதுக்காக வாமா. இந்த அப்பாவுக்காச்சும் வாமா. உன் கையால ஒரு பிடி பிண்ட வச்சா உன் அண்ணன் சந்தோஷமா சாப்பிடுவாமா. அம்மா முத்தழகி, வாங்க மாமா. குழந்தை சாப்பிட்டாச்சம்மா? சாப்பிட்டா. இல்ல நீ உட்காருமா, உட்காரு உட்காரு. ஏன் மாமா இவ்வளவு நேரம் ஆச்சு? அது செல்லம்மா பார்க்க வீடு வரைக்கும் போயிருந்தேன். மாமா இருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இதுக்கு மேலையா? இப்பவே 10:30 ஆச்சு. வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா நீ உட்காருமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி நீங்க போங்க, வள்ளியம்மையை சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றேன். வள்ளியம்மை, வள்ளியம்மை வேலை இல்ல. வந்து மாமாக்கு சாப்பாடு எடுத்து வைமா. வள்ளியம்மை, அண்ணி உன்னத்தானே இவ்வளவு தூரம் கூப்பிட்டு இருக்காங்க, காதலி விழுகாத மாதிரி உட்கார்ந்துருக்க. ஆமா, உங்க அன்னைக்கு வேற வேலையே இல்ல. எதா இருந்தாலும் என்னதான் கூப்பிடுவாங்க. நான் தான் இந்த வீட்ல எல்லா வேலையும் செய்யணும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆக்கி போட்டு போட்டே எனக்கு வயசாயிடும் போல் இருக்கே. கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விடுறாங்களா இந்த வீட்ல? வள்ளியம்மை, அவங்களே அண்ணன் இழந்த வேதனையில் இருக்காங்க. அவங்க கிட்ட ஏன் இப்படி சலிச்சுக்கிற? உங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதீங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப கூட பாருங்க, உங்க அன்னைக்கு சோகம் சாப்பிடாம இருக்காங்க. மத்தவங்கள பத்தி யோசிக்கணும்ல. அவங்க வருவாங்கன்னு எவ்வளவு நேரம் தான் பசியோட காத்துட்டு இருக்கிறது. நேரம் என்ன நேரம் ஆச்சு? இனி எப்ப சாப்பிட்டு எப்ப தூங்கி எழுந்திருக்கிறது? நாளைக்கு ஊருப்பட்ட வேலை இருக்கு. ஒத்த ஆளா நான் தான் எல்லா வேலையும் பண்ணணும். என்ன செஞ்சு என்னங்க பிரயோஜனம்? சொத்தெல்லாம் உங்க அண்ணி பேருக்கு தானங்க போகுது. நான் காலம் பூரா இவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இவங்களுக்கு வேலைக்காரியா இங்கே கிடக்க வேண்டியதுதான். என்னடி பண்ண சொல்ற வள்ளியம்மை? இத்தனை நாள் அண்ணி மட்டும் இருந்தாங்க, சமாளிச்சோம். இப்ப அந்த ஸ்னேகா வேற வந்துட்டா. 4 விஷயம் தெரிஞ்சவ. உனக்கே தெரியும்ல, பழைய பகையை மனசுல வச்சுட்டு கணக்க பார்த்தான்னு வையே, நான் மாட்டிப்பண்டி. கொஞ்சம் பொறுமையாரு. ஆக்க பொறுத்தவ ஆற பொறுக்க மாட்டேங்க நீ. இங்க பாருங்க, உங்க அண்ணினா பரவாயில்ல. அந்த ஸ்னேகா, அதுக்கப்புறம் அவ அப்பா தவசி, இவங்களுக்கெல்லாம் என்னால வேலைக்காரியா இருக்க முடியாதுங்க. நாளைக்கு படிக்க போற உயிர்ல நமக்கு ஏதாவது தேருதான்னு பாருங்க. நமக்கு எதுவும் தேராதுன்னு தெரிஞ்சா கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல கிடைக்கிறது சுட்டிக்கிட்டு
தனியா போயிட வேண்டியதுதான். இதுக்கு மேல என்னால இந்த கூட்டத்துக்கு 3 வேளையும் ஆக்கி போட்டு வேலைக்காரியா இருக்கவே முடியாது. இப்பவே சொல்லிட்டேன். ஆமா, சரி சரி, நாளைக்கு எல்லாம் தெரிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிப்போம். வள்ளியம்மா, போய் அப்பாக்கு சாப்பாடு போட ப்ளீஸ். ஆமா, வந்த உடனே கொட்டிக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், செத்து ஒண்ணு போயிட மாட்டாரு. அந்த உயில் மேட்டர் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சொத்தெல்லாம் முத்தலைய பேர்ல எழுதி வச்சிருந்தா நமக்கு பயம் இல்லை, நம்ம கைக்கு வந்த மாதிரி தான். ஆனா கடற்கரை பாட்டு சோலை, மணியரசி, செல்லமானு கூட பிறந்தவங்க மாதிரி எழுதி வச்சிருந்தான்னு வச்சுக்க, அவ்வளவுதான், நம்ம கதி அதோ கதி தான். அப்பா, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணணும், நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நடந்துக்கிறீங்களே. விடுங்கப்பா, என்ன நடக்குதுன்னு பாப்போமே. நம்ம பொறுமையா தான் இருக்கணும். ஆனா என்ன ஆனாலும் முத்தழகிய நம்ம உடம்பு புடியா புடிச்சு வச்சுக்கணும். அவ மூலமா அந்த சொத்து மட்டும் நம்ம கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட லகானே நம்ம கையில தானே. வேண்டாம்மா, அது எதுவுமே வேண்டாம்மா. நீ நல்லா இருக்கணும், உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ்வளவுதான்.